நான் கப்பலில் இருந்து யூஎஸ்ல இருக்க ஐஃபோன் ஆர்டர் போட்டிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா நம்ம ஊரில் வாங்குற ஐஃபோனுக்கும் இங்கே யூஎஸ்ல இருந்து வாங்குற ஐஃபோனுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்ன்றதை நான் வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். எங்கள் கப்பலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். எங்கள் கப்பல் வந்து ஒரு 20 மாடி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. எங்கள் ஷிப்பில் வந்து 8000 பேர் இருக்கும். அதில் வந்து 6000 பேசஞ்சர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து ஊராக சுற்றி காட்டுறது தான் எங்கள் வேலை. இந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். டியூட்டி முடிஞ்சிருச்சு, கெட்டப் மாற்றியாச்சு, ஐஃபோன் அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். யூஎஸ்ல மட்டும்தான் வந்து உலகத்திலே ஐஃபோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வாங்குற போன்ஸ்ல வந்து நம்மளால வெறும் eSIM தான் போட முடியும். ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய ஷாக். என்னடான்னு பார்த்தா ஐபோனோட சார்ஜ் வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ஐபோன் வந்து ஒரு டப்பால இருக்க ஒரு பேப்பர் கூட வந்து பிரிண்டட் இன் இந்தியா இருக்கு. ஆனாலும் வந்து நம்ம ஊர்ல வந்து ரேட் வந்து அதிகமா தான் இருக்கும். ஏன்னா வந்து டாரிஃப். சரி, ஓகே, இப்போ எவ்வளவு ஆச்சுன்றதை நான் வந்து பிரேக் டவுன் பண்றேன். எனக்கு வந்து இந்த ஐபோனும் சார்ஜரும் இங்க வாங்கினது வந்து $1556 ஆச்சு. அதாவது இந்தியன் ரேட்டு படி பாத்தீங்கன்னா வந்து 1,40,000 கிட்ட. இதுவே வந்து நான் வந்து நம்ம இந்தியால வந்து இதே ஐபோன் ஆர்டர் போட்டிருந்தா 1,74,000 கிட்ட ஆயிருக்கும். ஸோ ஓவரால் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 35,000. ஆனா வந்து போன் ரெண்டுமே சேமா தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கப்பல் வாழ்க்கையில இருந்து கடலை பத்திலாம் தெரிஞ்சுக்கணுமா? என் பேஜை போய் செக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.